ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பு ஒரு டம்ளர் போட்டுக்கிறோம். கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா பருப்பு, தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா கொலன்னு வெந்து வந்திருக்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய். கூட 2 கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 4-5 பூண்டும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் வதங்கினதும் முள்ளங்கியை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க. எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வெந்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இப்படி எண்ணெயிலே வதக்கிறதுனால நீங்கள் தனியாக முள்ளங்கியை வதக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நாம் தக்காளி 1 கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ நம்ம பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து கொலன்னு தக்காளி, பூண்டு எல்லாமே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு வெந்து வந்துருச்சுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒரு 75% பக்கம் வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா அந்த புளி தண்ணியில் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சாம்பார் தூளும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளிக்கு தான் சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். நமக்கு இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பிரியாணி கூட செஞ்சுருவீங்க, ஆனால் சாம்பார் வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாம்பார் ரெடி.